ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 30-31 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகளில் ஏஐ கல்வி. ஸோ சென்னை ஐஐடி ப்ரொஃபஸரான கார்த்திக் ராமன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் சிபிஎஸ்சி வந்து ஒரு குழு அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த குழு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026-27 கல்வியாண்டு முதல் ஏஐ பாடப்பிரிவை வந்து 3ஆம் கிளாஸ்லேருந்து அனைத்து பள்ளிகளிலும் அமல்படுத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் ஃபீல்டாக இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத விட நிறைய எதிர்பார்க்குற ஒரு ஃபீல்டாக இருக்குது. நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. இப்போ எது எடுத்தாலுமே ஏஐ அப்படிங்கிறதுல தான் போயிட்டுருக்குது. அண்ட் இந்த ஏஐ எஜுகேஷனை வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லெவலில் இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வெளியே வரும்போது அவங்களோட ஒர்க் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆண்டர்ப்ரனராக வெளியே வரலாம், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் இந்த ஏஐ கல்வி அப்படிங்கிறத கட்டாய பாடமாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லலாம் இருக்குது என்னென்னா விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இப்போ அந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு, விரும்பினாங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். எலக்டிவ் பேப்பர் மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எஜுகேஷனல் இயர்லேருந்து கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர இருக்காங்க. அதை பற்றி ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த கார்த்திக் ராமன் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் தலைமையில் ஒரு குழு அப்படிங்கிறது அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து பொருளாதாரம் மற்றும் இராணுவ வலிமையில் 4வது இடத்துல இருக்காங்க. அதே போல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியிலையும் 4வது இடத்துல இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. எக்கனாமிக்லேயும் 4th பிளேஸ் தான், இராணுவ வலிமையிலையும் 4th பிளேஸ் தான், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஸோ ரினியூவபிள் எனர்ஜி அதுலேயும் 4th, காற்றாலை மின் உற்பத்தியிலையும் 4th. 2030க்குள்ளே நாட்டில் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம இந்தியா வந்து இலக்கு வச்சுருக்காங்க. அண்ட் காற்றாலை மின் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் தமிழ்நாடு தான் இருக்கும். இதுவே அந்த மின் உற்பத்தி நிறுவுதல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ எனர்ஜி செக்மெண்ட், விண்ட் எனர்ஜி செக்மெண்ட் அப்படின்னு. ஸோ இதில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம். அடுத்தது பேசுவதை மொழிபெயர்க்கும் முதல் ஏஐ டெக்னாலஜி. ஸோ ஜெய்ப்பூர் ஐஐடியை சேர்ந்த ஒரு மாணவர் தான் இந்த பேசுகிறத மொழிபெயர்க்கிற ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது என்ன அப்படின்னா பேசுவதை பேச்சாகவே மொழிபெயர்க்கும் உலகின் முதல் ஏஐ டெக்னாலஜி. ஸோ மனிதர்கள் பேசுவதை போலவே குரலில் நேரடியாக மொழிபெயர்ப்பு செய்வது தான் இந்த லூனா அப்படிங்கிற ஏஐ டெக்னாலஜி. யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜெய்ப்பூர் ஐஐடியை சேர்ந்த மாணவர் தான். இவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது விமானம் செங்குத்தாக புறப்பட இறங்க உதவும் புதிய தொழில்நுட்பம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகுது இல்லைன்னா இறங்குது அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் ஏறும். அதே மாதிரி கீழே வந்து கொஞ்சம் தூரம் வந்து தான் இறங்கும். அப்போ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் இல்லாமல் அப்படியே அங்கே இருந்துகிட்டே செங்குத்தாக லேண்ட் ஆகுற மாதிரியான ஒரு புதிய டெக்னாலஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா சென்னை ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் தான். ஸோ இதை விடிஓஎல் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜி. ஸோ இந்த விடால் டெக்னாலஜி யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா சென்னை ஐஐடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சென்னை ஐஐடி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது குடும்பஸ்ரீ திட்டம். ஸோ இந்த குடும்பஸ்ரீ திட்டம் வந்து எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில். ஸோ மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயனடைவாங்க அப்படின்னா ஆல்ரெடி வேறு எந்த ஸ்கீம்லையுமே பயனடையாத ஏழை பெண்கள், அதுக்கப்புறம் திருநங்கைகள் இந்த குடும்பஸ்ரீ திட்டத்தில் பயனடைகிறாங்க. ஸோ 35லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க. இப்போ இதே போல் இந்த மாதம் 1000 ரூபாய் நம்ம தமிழகத்தில் கூட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி மற்ற எந்தெந்த ஸ்டேட்லலாம் என்ன பேரில் இந்த திட்டம் வழங்கப்படுது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கிய மந்திரி லாட்லி பெஹ்னா யோஜனா. ஸோ இந்த லாட்லி பெஹ்னா யோஜனா வந்து 1250 மந்த்லி கொடுப்பாங்க. எங்கன்னா மத்திய பிரதேஷில். முக்கிய மந்திரி மச்கி லட்கி பஹின் யோஜனா. ஸோ இது வந்து மகாராஷ்டிராவில் 1500 கொடுக்குறாங்க. குரு லக்ஷ்மி யோஜனா அப்படின்னா கர்நாடகா. ஸோ லக்ஷ்மி வந்து காரில் போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மந்த்லி 2000 கொடுப்பாங்க.
மகளிர் உரிமை தொகை, கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் ₹1000. இது வந்து தமிழ்நாட்டில். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுக்கு மேலே வந்து எலிஜிபிள். அண்டு உங்களுக்கான கொஷின் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முக்கிய மந்திரி மைய சம்மன் யோஜனா வந்து ஜார்க்கண்டில், இதுவும் 1000 கொடுக்கறது. முக்கிய மந்திரி மகிழா சம்மனும் 1000 தான் டெல்லியில். ஒருடோனாய் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு, ORUDONI, ஒருடோனி அப்படிங்கிறது ₹830 மினிமம் கொடுப்பாங்க அசாமில். லட்டு லக்ஷ்மி அப்படிங்கிற திட்டம் வந்து ஹரியானாவில் கொடுக்குறாங்க. சுபத்ரா யோஜனா 1000 தான் ஒடிசாவில். ஹரியானாவில் 2100 கொடுக்குறாங்க. மகாலட்சுமி திட்டம் 2500 தெலுங்கானா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மாதம் மாதம் மகளிருக்கு ஒரு கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்கீமு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து டோட்டலாக 10,000 அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அந்த 10,000 வச்சு அவங்க தொழில் தொடங்கினாலும் சரி, அப்படி இல்லைன்னா அவங்களோட வேறு ஏதாவது தேவைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமோட நேம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது உலக சிக்கன நாள். ஸோ உலக சிக்கன நாள் எப்போ அப்படின்னா அக்டோபர் 30. ஸோ 1984 இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எதனால்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 31 அப்படிங்கிறது தான் வந்து வச்சுருந்துருப்பாங்க 1924 இருந்து. ஸோ அக்டோபர் 31 தான் ஒரு பேங்க்கில் வந்து அது ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ அங்கே கூடி உலக சிக்கன நாளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அக்டோபர் 31 1984 என்ன ஆகும் அப்படின்னா இந்திரா காந்தியை வந்து படுகொலை பண்ணிடுவாங்க. ஸோ முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை பண்ணப்பட்டிருப்பாங்க. அதனால இவங்க அக்டோபர் 31 வேண்டாம், அக்டோபர் 30 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு 1984 அக்டோபர் 30 செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். புஷ்கர் கால்நடை கண்காட்சி. ஸோ இந்தியாவில் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு கால்நடை கண்காட்சி அப்படின்னா இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய புஷ்கர் அப்படிங்கிற பிளேஸில் நடக்கக்கூடிய கண்காட்சி தான். இங்கே நிறைய குதிரைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய ரூபாய்க்கு வந்து போயிருக்குது. ஓகேவா? அடுத்தது குடியம் குகைகள். ஸோ இந்த குடியம் குகைகள் அப்படிங்கிறது ஊத்துக்கோட்டையில் அல்லிக்குழி மலைத்தொடர் அந்த பகுதியில் காணப்படக்கூடியது தான். இதை வந்து ராபர்ட் ப்ரூஸ்பூட் அவர்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இவரை வந்து இந்திய தொல் பழங்கால வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது மெட்ரோ சேவை. ஸோ மெட்ரோ சேவையில் வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட் பிளேஸில் சைனாவும், செகண்ட் பிளேஸில் USA இருக்காங்க, தேர்ட் பிளேஸில் நம்ம இந்தியா இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 23 சிட்டிஸில் 1032 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு இருக்குது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஸோ இது February 27, 1982 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1983 இதோட பெயர் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பெயர் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது நீர் மாசுபாடு தடுப்பு சட்டமான 1974 கீழே உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு கீழே உருவாக்கப்பட்டு இதோட பேர் வந்து தமிழ்நாடு நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம்னு இருந்திருக்கும். அந்த பேரை தான் 1983 தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கூடயே இன்னும் சில இம்பார்ட்டன்ட் ஆக்ட் பார்க்கணுன்னா காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1981, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. ஸோ கிளீன் ஏர் ஆக்ட் எப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் Group 2A மெயின்ஸில் கேட்ட கொஷின். தூய காற்று சட்டம் கிளீன் ஏர் ஆக்ட் எப்போ அப்படிங்கிறது பார்த்து சொல்லுங்கள். அடுத்தது இண்டி எலுமிச்சை, புளியங்குடி எலுமிச்சை. ஸோ இண்டி லைம் அண்ட் புளியங்குடி லைமுக்கு வந்து ஆல்ரெடி GI டேக் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ GI டேக் பெற்ற பொருட்கள், இந்த பொருட்களை UKக்கு, யுனைடெட் கிங்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விமானம் மூலமாக அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதில் இந்த புளியங்குடி அப்படிங்கிற பிளேஸ் வந்து தமிழ்நாட்டின் எலுமிச்சை நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பிளேஸ். ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புளியங்குடி அண்ட் இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இண்டி எலுமிச்சை. ஸோ இது ரெண்டையும் தான் வந்து விமானம் மூலமாக ஃபஸ்ட் டைம் வந்து அனுப்பி வைக்க போகிறாங்க. ஸோ GI டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆக்ட் வந்து 1999 இல்லையா. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை பொருட்களுக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோன்னா டோட்டலாக 650க்கும் மேலே பொருட்களுக்கு வந்து GI டேக் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில்
ஃபஸ்ட்டு வந்து டார்ஜிலிங் டீக்கு 2004 வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்குது GI டேக். அண்ட் இது 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இதோட லைசன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதிகமான பொருட்களுக்கு GI டேக் பெற்ற மாநிலம் வந்து UP. ஸோ 77 பொருட்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 69 பொருட்களுக்கு GI டேக் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக இதில் பன்ருட்டி பலாப்பழமும் ராம்நாடு சித்திரக்கார அரிசி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமான GI டேக் இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் தான் 11 பொருட்களுக்கு GI டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் GI டேக் பற்றின சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அடுத்தது இந்தியாவின் 90வது கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா சென்னையை சேர்ந்த இளம்பருதி. இவருக்கு 16 வயசு தான் ஆச்சு. அண்ட் இவர் தமிழ்நாட்டோட 35வது கிராண்ட் மாஸ்டர். ஸோ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் ஸோ அக்டோபர் 31 2014 செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷ்னல் யூனிட்டி டே தேசிய ஒற்றுமை தினம் அப்படிங்கிறது தான் இந்த ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ். ஸோ இது யாரோட பிறந்த தினம் அப்படின்னா இந்தியாவோட முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரான பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த தினம். தேசிய ஒற்றுமை தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். 150வது பிறந்த தினம் தான் இந்த வருடம். அண்ட் இவர் வந்து இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அடுத்தது குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2025. இதில் தான் இந்தியா 4th பிளேஸு. ஃபஸ்ட்டு வந்து US, செகண்ட் வந்து ரஷ்யா. ஸோ இந்த ஃபயர் பவர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்கும், வலிமையான இராணுவம். ஸோ இவங்க வந்து வலிமையான இராணுவத்தை எதன் மூலமாக வச்சுருப்பாங்கன்னா மேன் பவர், டிஃபென்ஸ் பட்ஜெட்டு, லாஜிஸ்டிக், டெக்னாலஜி. ஸோ இதன் மூலமாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த வரிசையில் இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்கும். அடுத்தது கொய்லா சக்தி. ஸோ இந்த கொய்லா சக்தி அப்படிங்கிறது ஒரு நியூ இனிஷியேட்டிவ். யாரோடது அப்படின்னா கோல் லாஜிஸ்டிக்ஸ் பை எனேபிளிங் ரியல் டைம் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங் ப்ரொடக்ஷன் டிஸ்பேச் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த கோல் இருக்கு இல்லையா, நிலக்கரி, அதை உற்பத்தி பண்ணுறதை மானிட்டர் பண்ணுறது, அதை வந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிஸ்பேச் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இது ரிலேட்டடாக பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த கொய்லா சக்தி அப்படிங்கிறது. அண்ட் நேஷ்னல் லாஜிஸ்டிக் பாலிசி எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2022 ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதான் வந்து 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து பள்ளிகளில் AI கல்வி கொண்டு வர்றதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு குழு, கார்த்திக் ராமன். ஸோ இவர் வந்து IIT ப்ரொஃபஸர், CBSE வந்து குழு அமைச்சிருக்காங்க. அடுத்தது இந்தியா பார்த்தோன்னா பொருளாதாரம் இராணுவ வலிமையில் 4வது பிளேஸில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, காற்றாலை மின் உற்பத்தி இதுலேயும் 4வது பிளேஸில் இருக்கும். பேசுவதை மொழிபெயர்க்கும் முதல் AI டெக்னாலஜி லூனா அப்படிங்கிறது ஜெய்ப்பூர் IITயை சேர்ந்த மாணவர் கண்டுபிடிச்சிருக்காரு. விமானம் செங்குத்தாக புறப்பட இறங்க உதவும் புதிய தொழில்நுட்பம் VTOL டெக்னாலஜி அப்படிங்கிறது IIT சென்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. குடும்பஸ்ரீ திட்டம் கேரளாவில் தொடங்கப்பட்டிருக்கு. மாதம் மகளிர் மற்றும் திருநங்கையர், ஏழை பெண்கள் இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். உலக சிக்கன நாள் அக்டோபர் 30. புஷ்கர் கால்நடை கண்காட்சி ராஜஸ்தானில் நடந்துச்சு. குடியம் குகைகள் அப்படிங்கிறது ஊத்துக்கோட்டையில் அல்லிக்குழி அப்படிங்கிற மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. மெட்ரோ சேவையில் இந்தியா 3rd பிளேஸில் இருக்காங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 1982 February 27 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இண்டி எலுமிச்சைக்கும் புளியங்குடி எலுமிச்சைக்கும் GI டேக் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இதை வந்து UKக்கு விமானம் மூலமாக ஃபஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவின் 90வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் பெற்றவர் சென்னையை சேர்ந்த இளம்பருதி. ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அக்டோபர் 31. குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் இந்தியா 4th பிளேஸில் இருக்காங்க. கொய்லா சக்தி அப்படிங்கிறது கோல் லாஜிஸ்டிக்ஸோட ரிலேட்டடான ஒரு கேம்பெயின் மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இந்த 2 டேக்கான கரண்ட் அஃபேர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.